திரு ராமசாமி மையப்பன், பிரதமருடைய உரை 45 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்தது. ஆனா ஒரு கனெக்டிவிட்டி இல்லையோ மக்கள் கிட்ட? அதே மாதிரி திரு ஷியாம் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி பொருந்தாத நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து சொல்லிட்டாரோ? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது, ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது நம்ம தனிப்பட்டு அது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசுறாங்க அப்படின்னு கேம்பெயின் இங்க இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னு மட்டும் பாத்திர முடியாது. அவர்கள் தேர்தல் நேரமாக இருந்தாலும் அவர்கள் தேசிய தலைவர்கள், பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்து முடிந்திருக்கிறது. அட்லீஸ்ட் லோக்சபால வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன் இருக்கு, அங்கேயும் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்ற மெசேஜ் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் பொசிஷன்ல உடனடியாக வேற இடத்துக்கும் போய் சேரும். அதனால அதை குறைத்து அவர்கள் பேச முடியாது. அதனாலதான் அவங்க இருவருமே பேசினது நேஷனல் சப்ஜெக்ட்ஸா அவங்க பாராளுமன்றத்தில் பேசினது. அவர்கள் நாளைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு போனாலும் என்ன பேசுவாங்களோ அது சம்பந்தமானது, அது இல்லாம தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமானதும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஸோ அதனால சில சப்ஜெக்ட் அதை சார்ந்தும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் அது முழுமையாக அதற்கான ஏற்பு இருக்கா இல்லையா, அதை எப்படி அந்தந்த கட்சிகள் கேம்பெயினில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க இல்லை அப்படின்றது அந்தந்த கட்சிகளோட தேர்ச்சியை பொறுத்தது. அது ஒன்று. இரண்டாவது விஷயம் இங்க மகன் மருமகன் அப்படின்னு பேசுனது பொருந்தாது. அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னா, சாதாரண ஒரு குடிமகன் அவன் அந்த கட்சியிலே வேலை செய்து அந்த கட்சியில பல பொறுப்புகள்ல இருந்து அவர்களால் தேர்ச்சி பெற முடியுமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு பார்வை. அது இல்லாம பர்டிகுலரா இந்த மகன் மருமகன் எங்க இருந்து அந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னா, இன்னைக்கு அரசு அதிகாரிகள் அவர்களோட டிரான்ஸ்பரோ இல்ல அரசு பணி தேவையோ இல்ல அரசுல ஒரு ப்ராஜெக்ட் தேவையோ ஒரு டெண்டர் கிடைக்கணுமோ இல்ல புதுசா ஒரு கான்செப்டோ பாலிசியோ கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் குறிப்பிட்டாரு. அது திமுக அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியுமா? நம்ம இந்திய அளவுல பார்க்கும்போது பல்வேறு இடங்களையும் இருக்கு இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இருக்காங்க. இன்னைக்கு புதிதாக இன்னொரு கட்சியில இருந்து வராங்க, இல்ல அவர்களோட புதல்வர் வராங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் வராங்க, சகோதர சகோதரிகள் வராங்க, மகள் வராங்க அப்படின்னா அதை மட்டுமே பிரச்சனையாக நம்ம பார்க்கல. அவர்கள் எந்த ஒரு தகுதியில அங்க வராங்க, எதற்காக அவர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு கிடைக்கிறது, எதற்காக இன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல அதாவது அசம்பிளி எலெக்ஷன்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஆனா உடனடியாகவே டெபுட்டி சிஎம் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கட்சியில வேறு யாருக்குமே அந்த உரிமை இல்லையா, அந்த தகுதி இல்லையா? ஒன்றும் இல்லை, கனிமொழி அவர்களுக்கு அந்த தகுதி இல்லையா? அவர்களுக்கு எம்எல்ஏல அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாராளுமன்றத்திலையும் மினிஸ்டர் ஆக்கப்படல, இங்கேயும் அவர்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்து அவங்களையும் மினிஸ்டர் ஆக்கல, அவங்களை டெப்டி சிஎம் ஆக்கல. அவங்களுக்கு அதற்கான குவாலிஃபிகேஷனோ எபிலிட்டியோ கிரெடிபிலிட்டியோ கிடையாது அப்படின்ற அர்த்தமா? அப்படின்னா அந்த கேள்விகள்லாம் அங்கே வரும். நான் கனிமொழி அவர்கள் மட்டுமே சொல்றேன். அப்போ மற்ற குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்க்கலாம். துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க, பொன்முடி அவர்கள் இருக்காங்க, இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி பலர் இருக்காங்க. நம்ம ஒருத்தர் தனியா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க இந்த பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு அரசு அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க டிரான்ஸ்பர், இன்னைக்கு போலீஸோட டிரான்ஸ்பர், போலீஸோட ப்ரமோஷன், போலீஸோட அப்பாயின்மெண்ட், அதுலயே பிரச்சனை இருக்கு. ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்களுக்கு இன்னைக்கு கரெக்டான பொசிஷன் என்னவோ அது கொடுக்கப்படல. இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துப்போம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு மட்டுமே எத்தனை இன்னும் இன்சார்ஜ் பொசிஷன்ல 70% வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ப்ரமோஷன் கொடுக்கப்படல, அங்க ஃபுல் டைமா எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கப்படல. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் துறையும் நம்ம எடுத்துக்க முடியும். இதை தாண்டி நம்ம பிஎஸ்யூ மட்டும் எடுத்துப்போம். வெறும் டான்ஜெட்கோ டான்ட்ரான்ஸ்கோ இது இல்லாம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இது எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பிரச்சனை இருக்கு, எவ்வளவு லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால எத்தனை அங்க உரிமை கொடுக்க முடியுது. அங்க ப்ரமோஷன் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், இல்ல அங்க ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா எல்லாருமே மகன் மருமகனை அணுக வேண்டிய தேவையாக இருக்கிறது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கு தேவையானவர்களோ வேண்டியவர்களோ ஏதோ ஒரு பொசிஷன் வர முடியும். மற்றவங்க எல்லாம் என்ன, அவர்களும் இந்த நாட்டோட குடிமக்கள். அவர்களுக்கு சரி வேற யாருக்கோ நீங்க ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் உங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதோ பணம் பெற்றுக்கொண்டு செய்தீர்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க செய்தீர்கள். அப்ப மற்றவர்களுக்கும் அதை செய்திருக்கலாம்ல. திமுக மேல சொல்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பின்பற்றி வராரோ? இதுக்கு முன்னாடி கூட்டங்கள்லயும் வாரிசு அரசியல் அப்படின்றது சொல்லப்படுது, பரப்புரைகள்லயும் மற்ற கட்சிகள்னால திமுக வாரிசு அந்த ஒரு விஷயங்களை மட்டுமே. ஏன்னா இங்க அந்த வாரிசுகள் இல்ல, இங்க அந்த மகன் மருமகன் அப்படின்றவங்க இங்க இருக்க அரசியல் வாழ்க்கையோட பிற கட்சிகள் அது இல்லையன்றதான் திரு ஷியாம் அவர்கள் கேள்வி. அரசியல் வாழ்க்கையோட பின்னி பிணைந்து இங்க இருக்க கவர்னன்ஸோட பின்னி பிணைந்து இல்லை அப்படின்ற பிரச்சனை. இப்ப மற்ற கட்சிகள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இதே இன்வால்வ்மெண்ட் இருக்கா? டெய்லி கவர்னன்ஸ்ல நாமினேஷனுக்கு போறாங்களா இல்லையா? அங்க யார் எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்குது, அடுத்தது யார் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, யார் ரெவன்யூ ஆஃபீஸர் ஆறா, யார் ஆர்டிஓ ஆறா, எஸ்ஆர்ஓ ஆறா, யார் இன்ஸ்பெக்டர் ஆறா, யார் சப் இன்ஸ்பெக்டர் ஆறா, யார் ஐஜி ஆகிறா, கமிஷனர் ஆகிறா, டிஜிபி ஆகிறா அப்படின்ற வரைக்கும் இவர்களோட ரோல் இருக்கு. மற்றவங்கள அரசியல் இதே திமுக மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே அவர்களோட பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இதே ஒரு பொசிஷன் இருக்கா? அவர்களால இந்த ஒரு நிர்ணயம் செய்ய முடியுதா இல்லையா அப்படின்ற பிரச்சனை. ஏன் ராகுல் காந்தி ராபர்ட் வாத்ராக்கும் இதே ஒரு பொசிஷன்னா, அங்க கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் கிடைக்கும் போது, டெண்டர் கிடைக்கும் போது, மினிஸ்டர் ஆகும்போது, எம்எல்ஏ ஆகும்போது, எம்பி ஆகும்போது, இல்ல அதுக்கான டிக்கெட் கிடைக்கும் போது, இல்ல அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படின்ற போது இவங்களோட ரோல் வந்துருது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் பேசுறதுக்கு வருவோம். அவங்க அதிமுக வலுவிழந்துருச்சு,
பாஜக வந்து அவங்க மூலமா முகமூடி போட்டுக்கிட்டு உள்ள நுழைய முயற்சிக்கிறாங்க அப்படின்ற காங்கிரஸ் வந்து என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு தெரியல தமிழ்நாட்டுல. அவர்கள் வந்து எத்தனை டிக்கெட்டுக்காக அவர்களுக்குள்ளேயே சண்டை இருந்தது, வார்த்தை பரிமாறி கொண்டார்கள். அந்த சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் வந்து அரசியல் அழுத்தம் டெமோக்ரஸிக்கே இது எதிரானது அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் காங்கிரஸ்ல இருந்தது. சோ அதெல்லாம் தாண்டி அஇஅதிமுக இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னா 281 தொகுதியில எடப்பாடியார் அவர் இதுக்கு முன்னாடியே கேம்பெயின் செய்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட கேம்பெயின் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. 5 வருடம் திமுக ஆட்சி செஞ்ச பின்னரும் இவர்களால் வலுவாக போய் மக்களை சென்று அவர்கள் வந்து மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ப்ராப்ளம், இவர்களோட ஆட்சியில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து அஇஅதிமுக பேச முடியுது. அஇஅதிமுக அவங்களோட பாலிசிஸை தனியா வைக்க முடியுது. ஒவ்வொரு கட்சியும் தனியாக அவங்களோட பாலிசி ஸ்டேட்மெண்ட் என்ன, அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்னன்னு வைக்க முடியுது. இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கலாம், பாட்டாளி மக்கள் இது காங்கிரஸ் எடுத்துக்கலாம், விசிக எடுத்துக்கலாம். அவங்களால தனித்தனியா அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்னன்றதை அவங்களால வைக்க முடியல. திமுகவோட சார்ந்த மேனிஃபெஸ்டோவை தான் அவங்களால பேச முடியுது. இல்ல அதுல இருக்க பாலிசிஸ் மட்டும் எடுத்து அதை மட்டும் தான் அவங்களால பிளேஸ் பண்ண முடியுது. அப்ப அவர்களுக்கு தனியாக இருந்த கொள்கைகள் இன்னைக்கு அவங்க வெளியில வரல. ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து கள்ளக்குறிச்சியில ஆன விஷயத்தை தொழில் திருமாவளவன் அவ்வளவு பெருசாக எடுத்து நடத்தணும் அப்படின்னு அவங்க பேசினாங்க. இன்னைக்கு மரக்காணம் கள்ளக்குறிச்சியில இருந்தது, இல்ல வேங்கவேல நடந்தது, அதை தாண்டி அவங்க மேனிஃபெஸ்டோலயோ இல்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டாவோ இதுக்கெல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியும். அந்த எஃப்ஐஆர் நான் ஆட்சியில இருந்தேன்னா, நான் மினிஸ்டரா இருந்தா, நான் எம்எல்ஏவாக இருந்தா, என் கட்சியில எம்எல்ஏவாக இருந்தா எஃப்ஐஆர் ஒன்றும் 0 எஃப்ஐஆரா இருக்காது, என்கொயரி முடிஞ்சிருக்கும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும், தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு அவங்க பேசியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு கட்சிகள் இருக்கும் போது அவர்கள் அஇஅதிமுக இண்டிபெண்டன்டா பேசுது, இண்டிபெண்டன்டா அவங்களால நிர்ணயம் செய்ய முடியுது. விமர்சனத்தை முன்வைக்க நம்ம தொடர்ந்து பேசலாம்.